நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளின் செயலை சகித்துக் கொள்ள முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக கருத்தினை தெரிவித்திருக்கிறது. ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் அதிகாரிகள் முறையாக செயல்படுவதில்லை என்பது நீதிமன்றத்தின் கவனத்திற்கு வந்துள்ளது என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக நீதிமன்றம் என்ன கருத்தினை தெரிவித்திருக்கிறது, விவரிங்க. வணக்கம். அது சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அருகே இருக்கக்கூடிய அந்த சத்யா ஸ்டுடியோ அருகில நீர்நிலை புறம்போக்கு என வகைப்படுத்தப்பட்ட ஒரு நிலத்துல கட்டடம் கட்டி வச்சுட்டு வந்த செல்வி என்பவரை காலி செய்ய சொல்லி மயிலாப்பூர் தாசில்தார் கடந்த மார்ச் மாதம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இந்த நோட்டீஸை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் செல்வி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை கோடை விடுமுறை கால நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த விசாரணையின் போது அரசு தரப்புல ஆக்கிரமிப்பாளராக மனுதாரருக்கு மாற்று இடத்தை வீடு வழங்க தயாராக இருப்பதாகவும் அதற்கு அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பயோமெட்ரிக் பதிவுகளை வழங்கி இந்த இடத்தை காலி செய்தால் உடனடியாக புதிய வீட்டுக்கான அந்த சாவி வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்குல தீர்ப்பானது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு இந்த வழக்குல தீர்ப்பளித்த நீதிபதிகள் அரசு தரப்பு வாதத்தை பதிவு செய்து கொண்டு இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை பொறுத்த வரைக்கும் அந்த ஆக்கிரமிப்பு வசிப்பவர்களை அங்கீகரிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மனுதாரர் சம்பந்தப்படுத்தப்பட்ட இடத்துல இருந்து காலி செய்ய வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் அந்த பகுதியில எந்த ஆக்கிரமிப்பும் இல்லாத வகையில உறுதி செய்ய வேண்டும் என்றும் அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். பொதுவாக நீர்நிலைகளை உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் அதிகாரிகள் முறையாக செயல்படுவதில்லை என்ற ஒரு தகவல் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு வந்திருக்கிறது. அதிகாரிகளுடைய இந்த செயலற்ற தன்மையை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள் செல்வியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.